வணக்கம். வருகிற செப்டம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பாஜகவிற்கும் மோடிக்கும் மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய 3 மிக முக்கியமான நாட்கள் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வருங்காலத்தை பற்றி தீர்மானிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. முதல் நாள் செப்டம்பர் 11. செப்டம்பர் 11ஆம் தேதி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோல்வால்கருக்கு பிறகு தேவரஸிற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அதிகமான நாள் பொறுப்பில் இருந்தவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய மோகன் பாகவத். அவருக்கு செப்டம்பர் 11 ஆகும்போது 75 வயது ஆகிறது. சரியா? அடுத்தது நீங்கள் செப்டம்பர் 17 அன்றைக்கு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு 75 வயதாகிறது. அதே மாதத்தில் வரக்கூடிய செப்டம்பர் 27 அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கப்பட்டு 100 வருடங்களை எட்டி பிடிக்கக்கூடிய நாள். அவர்களுடைய பெரும் கனவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரம் என்கிற கனவை நனவாக்குவதற்கான நாள் அது. ஆனால் அது முடியுமா? அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியை மக்கள் 240 இடங்கள் உனக்கு போதும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒத்திகையை மக்கள் நடத்தினார்கள். அதன் மூலமாக பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தால்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கனவாக இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரம் என்கிறதை உருவாக்க முடியும். அதற்கு இப்போ வழி இல்லை. ஏன்னா 2 பேருடைய தோளில் போட்டு தான் ஆட்சியில் இருக்க முடியும் என்கிற சூழலுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. அப்போ இந்த நேரத்தில் அடுத்த முறையாவது, அடுத்த வருடத்திலாவது அல்லது வரக்கூடிய வருடத்திலாவது ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரமாக, இந்துத்துவ ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு மோடி சரியாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் ஆர்எஸ்எஸ்னுடைய நாக்பூர் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக 5 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சமீபத்தில் பிங்கலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரருடைய ஒரு மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் பிரமுகருடைய புத்தக வெளியீட்டு விழா. அவர் இப்போ இல்லை, அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அதில் அவர் சொன்னதாக மோகன் பாகவத் மேடையில் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 75 வயதுக்கு மேலே ஒருத்தர் நமக்கு சால்வையை போடுறார் அப்படின்னா நம்ம இனிமேல் பொறுப்புகளில் தொடர்வதில் அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை என்பது அப்படின்னு மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த பிங்கலே சொல்லியிருக்கார் அப்படின்னு மோகன் பாகவத் சொன்னார். இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது. ஏன்னா மோகன் பாகவத் மோடியைத்தான் குறிவைத்து சொல்கிறார். மோடி 75 வயதை நெருங்கப் போகிறார் அப்படின்னா பிரதமர் பதவியிலிருந்து அவர் வெளியே போகணும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் விரும்புது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நாக்பூர் அலுவலகத்தில் ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் நடந்த மிக முக்கியமான 5 விஷயங்கள் என்ன? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பிரின்சிபிள் இருக்குது. அவங்களுடைய பிரின்சிபிள் படி என்ன அப்படின்னா, நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இல்லையா? இதுதான் அவர்களுடைய இது. அதாவது நாடு முதலில், கட்சி அதன் பிறகு, தனிநபர் என்பது 3வது அப்படிங்கிறதா அவங்களுடைய கணக்கு. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மோடி ஃபர்ஸ்ட், மோடி நெக்ஸ்ட், மோடி லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மோடி மயமாக மோடி மாற்றி இருக்கிறார். அது நமக்கு நல்லது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்தில் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபம் இல்லாமலே, ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி இல்லாமலேயே எங்களால் ஆட்சியில் தொடர முடியும் அப்படின்னு மோடியினுடைய பக்தர்கள் பல பேர் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 வரையிலும் அந்த பூசல் மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பியதை பார்த்துருக்கிறோம். இறுதியில் என்னென்னா, 2019 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது, ஒரு பெரிய தோல்வியை சந்திப்போம் என்கிற எண்ணம் பாஜகவிற்கு வந்தபோது தான் மீண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய உதவியை நாடினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை ஆர்எஸ்எஸ் ஒரு பேசுபொருளாக ஒரு விவாதத்தில் முன்வைத்திருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களை மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கிறது. இப்போ நிதின் கட்கரி, தேவேந்திர பட்னாவிஸ். இப்போ நிதின் கட்கரியெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். நான் அவருக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துட்டு பேசாமல் அவரை வேறு எந்த இடத்தை நோக்கி நகர வைக்காமல் அப்படியே தடுத்து வைப்பது.
அதே மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் முடிவுகள் எல்லாம் மோடி அமித்ஷாவால் தான் எடுக்கப்படுகிறது என்பது. அதே நேரத்தில் மோடிக்கு தேவையான இப்போ நீங்கள் அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா மாதிரியான ஆட்களை வளர்த்து மோடி விடுகிறார் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இன்றைக்கு வைக்கப்படுகிறது. கூடுதலாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஊழல், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய ஆட்சியில் எலக்ட்ரால் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக ஊழல் செய்வதற்கென்றே ஒரு திட்டத்தை கண்டுபிடித்திருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் தோல் உரித்து காட்டியது. இதெல்லாம் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு 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 தங்களுடைய சித்தாந்தத்திற்கும் பாஜகங்கிற கட்சிக்கும் இவையெல்லாமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விடும் என்கிற பயம் அவர்களுக்கு வந்துருச்சு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா மோடி என்கிற பிம்பம் எல்லா இடத்துலையும் மோடி தன்னை முன்னிலைப்படுத்துகிறார், ஆனால் அவருக்கு இருந்த செல்வாக்கு பெருமளவில் குறைந்திருக்கிறது, அவருடைய மக்கள் ஆதரவு என்பது பெருமளவில் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கிறது 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 282 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக நடைபெற்ற 2019 தேர்தலில் 303 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அதன் பிறகு நடந்த தேர்தலில் தான் என்ன 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவேன்னு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து வடை சுட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? இந்திய மக்கள் 240 இடங்கள் போதும் சாமி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை என்ன செய்தார்கள் என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பார்த்தோம். அப்போ மக்கள் செல்வாக்கு மோடிக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இந்த நேரத்தில் மோடி தொடரக்கூடாது, மோடி பிரதமராக தொடருவதில் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு விருப்பம் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆர்எஸ்எஸ் சொல்வது என்ன அப்படின்னா சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி வந்ததுமே பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி, எல்கே அத்வானி இவர்களெல்லாம் வயசுடைய காரணத்தை காட்டி என்ன பண்ணா, இந்த மாதிரியான பொறுப்புகளெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா தனி பொறுப்புகளை நீங்கள் புதுசாக உருவாக்கி அந்த இடத்துல வேணால் அவங்கள கொண்டு போய் வச்சுங்க அப்படின்றது மாதிரி மோடி சொன்னதாக செய்திகள் வெளிவந்தது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி ரத யாத்திரை நடத்தும் போது கூட நின்றவர் மோடி. இப்போ மோடியினுடைய குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் எல்கே அத்வானி. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கே மோடி எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மோடி இன்னமும் 75 வயது ஆகக்கூடிய சூழலில், இன்னமும் மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கக்கூடிய சூழலில், இன்னொன்று அவர் எல்லாத்தையும் முன்னிறுத்தின பிறகும் கூட மிகப்பெரிய ஊழல் கட்சியாக, ஒரு ஊழல் ஆட்சியாக இது மாறி இருக்கிறது என்பதற்காக இனியும் அவர் தொடர்வது என்பது நல்லதற்கல்ல. ஏனென்றால் செப்டம்பர் 27 அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது வருடம். இவங்க விஜயதசமி அன்னைக்கு தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் என்னென்னா இவர்கள் நினைக்கக்கூடியவர்களுடைய 100 வருட கனவான ஹிந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை அமைப்பதற்கு, அதை உருவாக்குவதற்கு மோடி இருந்தால் சாத்தியமில்லை என்பதை ஆர்எஸ்எஸ் உணர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் அடுத்த பிரதமர் பொறுப்பில் யாரை கொண்டு வர்றது? அமித்ஷாவா? ஆனால் அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ்ஸிற்கோ அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான அடுத்த கட்ட தலைவர்களுக்கோ சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் வேறு இல்லை, 2 பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் அடுத்த பிரதமராக யார் என்கிறதற்கான ஒரு தீவிர ஆலோசனையை ஆர்எஸ்எஸ் நடத்தி கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் செப்டம்பர் மாதத்தோடு மோடியினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும் என்பதுதான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. கூடுதலாக இந்த பதிவின் மூலமாக நாம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை பாஜகவிற்கு இந்த காலகட்டத்தில் இருந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு கற்பனைக்காக. இந்த நேரத்தில் நாமெல்லாம் இந்தியாவில் தூக்கி பிடிக்கக்கூடிய மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், இப்படி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய, இந்திய ஜனநாயகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விழுமியங்கள் இருக்கிறது அல்லவா, அவற்றையெல்லாம் இல்லாமலாக்கிவிட்டு நம்முடைய இந்தியாவை, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை இந்த நேரத்தில், அதாவது வருகிற செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரமாக மாற்றியிருந்திருப்பார்கள். அப்படி மாற்ற முடியாமல் தடுத்த இந்திய மக்களுக்கு நன்றி. அரசியலமைப்பு சட்டத்தை போகிற கூட்டங்களிலெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டு சென்ற இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு நன்றி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.